பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவுக்கும் பங்களாதேஷுக்கும் வந்து T20 மேட்ச் நடந்திருக்கு. அதில் வந்து பங்களாதேஷ் வந்து 2 விக்கெட் வித்தியாசத்தில் வந்து அபார வெற்றி பெற்றுட்டாங்க. ஸோ வாங்க என்ன நடந்த அந்த விரிவாக பார்க்கலாம். முதல்ல பேட்டிங் சூஸ் பண்ண ஸ்ரீலங்கா அணி வந்து 20 ஓவர் முடியல வந்து 9 விக்கெட்டுகள் வந்து 124 ரன் வந்து அடிச்சாங்க. இதில் வந்து அதிகபட்சமாக வந்து நிசாங்க வந்து 28 போலில் வந்து 47 ரன் வந்து குவிச்சாரு. பங்களாதேஷில் வந்து பவுலிங் சைட்டை பார்த்தோம்னா ரவான் வந்து 4 ஓவர்கள் வீசி 17 ரன் கொடுத்து 3 விக்கெட் எடுத்தார். 124 என்ற டார்கெட்டோட களமிறங்கிய பங்களாதேஷ் அணி வந்து 18 ஓவரில் வந்து 8 விக்கெட்டில் வந்து 125 ரன் அடிச்சு அபார வெற்றி பெற்றாங்க. அதில் வந்து ஸ்ரீலங்கா பவுலிங் சைட்டை பார்த்தோம்னா நுவாந்துசாரா வந்து 4 ஓவர்கள் வீசி 18 ரன் கொடுத்து 4 விக்கெட் எடுத்தாரு. மற்றது வந்து கசரங்கா பார்த்தோம்னா அவர் 2 விக்கெட் எடுத்தாரு. இன்னைக்கு வந்து ஸ்ரீலங்காண்ட பேட்டிங் சைட்டை பார்த்தோம்னா அந்த அளவுக்கு யாருமே பேட்டிங் செய்யலைன்னு தான் சொல்லணும். ஓரளவு தான் பேட்டிங் எல்லாம் செய்தாங்க. முன்னுக்கு வர வீரர்கள் வந்து பெருசாக செய்யலை என்று தான் சொல்ல இயலுமே. நீங்கள் மேட்ச் பார்த்துருந்தேன்னா உங்களுக்கு விளங்கி இருக்கும் அந்த அளவுக்கு யாருமே பேட்டிங் செய்யலை. அதே மாதிரி பங்களாதேஷ் சைட்டு பவுலிங் சைட்டை பார்த்தோம்னா எல்லாருமே நல்லா பவுலிங் போட்டுருக்காங்க சொல்லணும். ஏன்னா எல்லாருமே நல்ல பவுலிங் போட்டு நல்ல விக்கெட்டும் எடுத்திருந்தாங்க. ஸ்ரீலங்காவுக்கு வந்து பேட்டிங் சைட் இல்லாட்டி பவுலிங் சைட் வந்து நல்லா செய்தாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா நுவாந்துசாரா வந்து 4 விக்கெட் எடுத்திருந்தாரு. பதிரினா போல் போட்டு நல்ல பவுலிங் எல்லாம் கடத்தியிருந்தாரு. ஸோ அதே மாதிரி மற்ற வீரர்களும் நல்லா பவுலிங் போட்டு கடத்திருந்தாரு. அதே மாதிரி ஸ்ரீலங்கா வந்து கூட ரன் அடிச்சிருந்தாங்கன்னா கட்டாயமாக பங்களாதேஷை வந்து வீழ்த்தி இருப்பாங்க. ஸ்ரீலங்காவில் வந்து 20 ஓவர் முடியல வந்து வெறும் 124 ரன் தான் அடிக்க முடிஞ்சு. அதே மாதிரி ஒரு 150 160 ரன் மேக்ஸிமம் ஒரு 170 ரன் அடிச்சிருந்தாங்கன்னா கட்டாயம் ஸ்ரீலங்கா வின் பண்ணியிருக்குமே. முதல் வந்து 5 ஓவர் படி 45 ரன் அந்த மாதிரி தான் ஸ்டார்டிங்கில் போயிட்டு இருந்துச்சு. அங்கே பார்த்தோம்னா விக்கெட் ஒரு பக்கம் சரிஞ்சிட்டு போகிற வலிக்கிறவே விளங்கிட்டு இவங்க எப்படியும் ஒரு மேக்ஸிமம் ஒரு குறைய ரன் தான் அடிப்பாங்களாண்டு மேக்ஸிமம் எல்லாரும் நினைச்சிருப்பாங்க 150 ரன் ஒரு மேக்ஸிமம் ஒரு 160 அடிச்சிருப்பாங்க. ஆனால் ஸ்ரீலங்காவில் வந்து 124 ரன் மட்டும்தான் அடிக்க முடிஞ்சுது. ஓகே பாப்பா 2 மேட்ச்சில் வந்து ஸ்ரீலங்கா தோத்துடுச்சு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தடுத்த மேட்சில் நடக்க போகுது. அதில் ஸ்ரீலங்கா தோக்குதா வெல்லுதான்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே பாய்.